கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்றைக்கி நம்ம பல நாட்களாக துவா கேட்டும் துவா கிடைக்காம இருக்குதா, துவா கபுலாகாமல் இருக்குதா, அப்போ நம்மளோட துவாக்களில் நம்ம 4 விஷயங்களை முக்கியமாக சேர்த்துக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான 4 விஷயங்களை பற்றியும் அதோட உடனடியாக அல்லாஹ்வின் உதவியை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு துவாவை பற்றியும் பார்க்க போகிறோம். இதில் முதல் விஷயம், நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளோட துவாக்களில் சேர்த்துக்கொள்கிறது மட்டும்தான். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அது ஒரு துவா. இந்த துவா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு துவானே சொல்லலாம். இந்த துவாவை நம்ம ஓதுறதுனால அல்லாஹ்வின் உதவியானது உடனடியாக நமக்கு வந்து சேரும். இப்போ அந்த விஷயம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 4 விஷயங்களுமே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி தெரிஞ்சவங்க கூட நம்ம இதை எப்படி சரியாக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த விஷயம் என்னங்கிறத ஒன்று ஒன்றாக பார்க்கலாம். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும் போது அதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்கிறான் அப்படின்னா அல்லாஹ் அந்த அடியானை வெறுங்கையோடு அனுப்புறதே இல்லை. அப்படி அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு தேவையை கேட்கும் போது அது அல்லாஹ் உடனடியாக கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் தாமதமாக கொடுப்பான். வேறு விஷயத்திலிருந்து வரக்கூடிய தீங்கிலிருந்து நம்மை காப்பாற்றுவான், இல்லை அதற்கான நன்மையை அல்லாஹ் நமக்கு மறுமையில் வழங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்களாம், நாம் கேட்குற துவாக்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அப்போ நம்ம இதுக்கு மேலே அதிகமாக துவா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் இன்னும் அதிகமாக கொடுக்கக்கூடியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டோம் அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு துவா கேட்கும் போது அது இன்னும் கபுலாகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அல்லாஹ் நமக்கு வேறு விதத்தில் அதை கொடுப்பதற்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு சில பேர் பல நாட்களாக துவா கேட்டுட்ருக்கோம், ஆனால் இன்னுமே நம்ம கேட்டுட்ருக்க துவாக்கள் கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துவாக்களை கைவிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி நம்ம எந்த நேரத்துலையுமே நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை கைவிடக்கூடாது. நாம் நம்மளோட துவாக்களை கைவிடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் நம்மளோட துவாக்களை கைவிட மாட்டான். இப்போ நம்ம துவாக்களில் அதிகப்படுத்தி கேட்க வேண்டிய 4 விஷயங்களை பற்றி பார்ப்போம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, துவாவில் அவசரப்படுவது. இந்த இடத்துல அவசரப்படுவது அப்படிங்கிறது 2 வகையாக சொல்லலாம். அதில் முதல் என்ன அப்படின்னா, நான் பல நாட்களாக துவா கேட்டுட்ருக்கேன், ஆனால் இன்னுமே துவாக்கள் கபுலாகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுறது. இதில் 2வது என்ன அப்படின்னா, துவா கேட்க ஆரம்பித்த உடனேயே நம்மளுடைய துவாக்களை நம்ம கேட்பது. நம்ம துவா கேட்க ஆரம்பிக்கும் போது முதல்ல அல்லாஹ்வை புகழணும், சலவாத்து கூறணும். நம்ம இப்படிலாம் எதுவும் செய்யாமல் எடுத்த உடனேயே நம்மளோட தேவைகளை நம்ம கேட்கும் போது அந்த துவாக்கள் கபுலாக தாமதமாகுது. இந்த 2 தவறுகளையுமே நம்மளோட துவாக்களில் பெரும்பாலானவர்கள் செய்கிறோம். இனிமேல் இந்த தவறுகளை நீங்கள் உங்கள் துவாக்களில் செய்யாதீங்க. அதே மாதிரி நம்ம துவா செய்யும் போது ஒரு நன்மையை செய்துட்டு நம்ம துவா செய்யணும். ஒரு நன்மையை செய்துட்டு நம்ம துவா செய்யும் போது அப்பையும் துவாக்கள் நமக்கு விரைவாக கபுலாக்கப்படும். நன்மை அப்படிங்கும் போது அமல்களாக இருக்கலாம், திக்கராக இருக்கலாம், தொழுகை, குரான் ஓதுறது, இப்படி எல்லாமே நன்மையில் சேரும். இப்படி ஏதோ ஒரு நன்மையை செஞ்சுட்டு நம்ம துவா கேட்கலாம். அதே மாதிரி நோன்பு வச்சுட்டு துவாக்கள் செய்கிறது, தொழுது முடிச்சுட்டு துவாக்கள் செய்கிறது, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பிற மனிதருக்கு உதவிட்டு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அதுவும் நமக்கு சிறப்பான ஒன்று தான். மூசா நபி அவங்க என்ன செஞ்சாங்க, 2 பெண்மணிகளுக்கு உதவிட்டு அவங்கள்ட்ட எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அல்லாஹ்விடத்தில் அவங்க துவா செஞ்சாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, அல்லாஹ் அதை அவங்களுக்கு கொடுத்தான். ஏன்னா பிற மனிதருக்கு உதவுவதும் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய செயல்களில் ஒன்றாக இருக்குது. அப்படி நம்ம ஏதோ ஒரு நன்மையான விஷயத்தை செஞ்சுட்டு துவா செய்யும் போது அது ரொம்பவே சிறப்பானதாக இருக்குது. அதே போல் துவா கேட்க ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு துவா கேட்க ஆரம்பிங்க. நம்ம அல்லாஹ்வை புகழணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லியும் நம்ம அல்லாஹ்வை புகழலாம். அதே போல் திக்ரு செஞ்சும் நம்ம அல்லாஹ்வை புகழலாம். சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர் அப்படின்னு திக்ரு மூலியமாக நம்ம அல்லாஹ்வை புகழலாம். சுபஹானல்லா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லா அப்படின்னா அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர் அப்படின்னா அல்லாஹ் மிகவும் பெரியவன் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 திக்ருகள் மூலியமாகவே நம்ம அல்லாஹ்வை புகழ்கிறோம். இதே போல் அல்லாஹ்வை புகழக்கூடிய திக்ருகள் எவ்வளவோ இருக்குது. அதே போல்
அல்லாஹ்வின் திருநாமங்களும் அல்லாஹ்வை புகழ்கிற விதமாக தான் இருக்குது. அப்போ நம்ம துவா செய்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 திக்ர்களை ஓதிட்டு நம்ம துவா செய்யலாம். அதே போல் அல்லாஹ்வின் 99 திருநாமங்களையும் ஒரு முறை ஓதிட்டு நம்ம துவா செய்யலாம். அப்போ இந்த முதல் விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, எப்போதும் நம்ம துவா செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட நன்மைகள் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது நம்மளோட துவாக்கள் கபூல் செய்யப்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம 2வது விஷயம் என்னங்கிறத பார்க்கலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, துவா செய்யும் போது அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு அதிகமாக நன்றி செலுத்து. அல்லாஹ் குரானில் சொல்கிறான், மனிதர்களில் பெரும்பாலானோர் நன்றி கெட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அல்லாஹ் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அதுவே அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரும்பான்மையான அருட்கொடைகளை பற்றி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. இப்போ ஒரு கடன் இருக்குன்னு வச்சுப்போம், யா அல்லாஹ் இப்படி கடனை கொடுத்துருக்கியே, இந்த கடனை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு உதவி செஞ்சிரு அப்படின்னு மட்டும் கேட்காம, யா அல்லாஹ் இருக்கிறதுக்கு நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறியே, நல்ல வேலையை கொடுத்து அப்படியே இந்த கடனையும் அடைக்கிறதுக்கு உதவி செஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை நினைத்து அதற்கு மனதார நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறமாக நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளை நம்ம கேட்கணும். அப்படி நமக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா அருட்கொடைகளையுமே சொல்லி நம்ம அதுக்காக நன்றி செலுத்திட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் போது அல்லாஹ் நம்ம மீது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறான். அதுவும் நம்மளோட துவாக்களை சீக்கிரமாக கபூல் செய்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமையுது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு துவா செய்கிறோம் அப்படின்னா அதில் அல்லாஹ்வின் அருள் இருந்தால் தான் அந்த துவாக்கள் அங்கீகரிக்கவே படும். அப்போ நமக்கு அதிகமான அருளை பெற்றுத்தரக்கூடியதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா சலவாத்து. நம்ம ஒரு முறை சலவாத்து சொல்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம மீது 10 முறை அருள் புரிகிறான். அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சலவாத்தை ஓதிவிட்டு நம்ம துவா செய்யணும். சலவாத் இல்லாமல் கேட்கப்படும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுறதே இல்லையா. இப்போ நம்ம 4வது விஷயம் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய துவாக்கள் கபூலாகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பாவங்களாக இருக்குது. நாம் செய்யக்கூடிய பாவங்களும் நம்மளோட தேவைகள் நிறைவேறாமல் தடுக்கும். அப்போ நம்ம செஞ்ச பாவங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தான் கேட்க முடியும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு பாவ மன்னிப்பை நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். யார் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அறியாத புறத்திலிருந்தும் ரிஸ்கை வழங்குறான். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம துவா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த 4 விஷயங்களுமே நம்மளோட துவாக்கள் சீக்கிரமாக கபூலாகிறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம அல்லாஹ்வின் உதவியை உடனடியாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மேலும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த ஒரு துவாவை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்ப்போம். அபு சுஃபியான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி மக்காவில் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்காங்க. அவங்க ஒரு கூட்டமாக மக்கா நகரத்துடைய படையவே திரட்டிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்க கூட இருக்கக்கூடிய சஹாபாக்களையும் எதிர்க்கிறதுக்காக வர்றாங்க. மேலும் அவங்க பலவிதமான ஆயுதங்களையும் கொண்டு வர்றாங்க. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பார்த்தா அவங்களோட சேர்த்து வெறும் 313 பேர் தான். எண்ணிக்கையிலும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதே போல் எந்த விதமான ஆயுதங்களும் அவங்களிடத்துல இல்லை. அப்போ ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி அவங்க அவ்வளோ பெரிய படையாக வந்துட்டுருக்காங்க, நீங்கள் பயந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது அல்லாஹ் குரானில் சொல்கிறான். சூரா ஆல இம்ரானில் 173வது வசனமாக இது வருது. அந்த மக்கள் நபியவர்கள்ட்ட சொல்லவில்லையா, இந்த மாதிரி பெரிய கூட்டத்தினர் வராங்க, நீங்கள் பயந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்பிக்கை தான் அதிகமானுச்சு. அவங்க சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்பவர்களில் சிறந்தவன். இது குரான்லே வந்திருக்கு. அல்லாஹ் அந்த பெரும் படையினரை சிதறடித்து போக வச்சுட்டான். இவங்க தான் அதில் வெற்றி கொண்டாங்க. அடுத்து இப்போ நம்ம இன்னொரு அறிவிப்பை பற்றி பார்ப்போம். இது புகாரியில் 86வது ஹதீஸாக வருது. பாகம் 6ல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்பில் தூக்கி வீசும் போதும் அவங்க இதைத்தான் சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்பவர்களில் மிகவும் சிறந்தவன். உடனே அந்த நெருப்பானது குளுமையாக மாறிடுச்சு. அவங்க அந்த நெருப்பு சுடவே இல்லை. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எதிரிகள் துரத்திட்டு வரும்போதும் அவங்க இதைத்தான் சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அல்லாஹு சிலந்தியை வைத்து கூடு கட்டவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிரிகள்டேந்தும் காப்பாற்றினார். அப்போ இந்த அறிவிப்புகளிலிருந்து நமக்கு தெரியுது, நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு படைத்து நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் போது நமக்கு அல்லாஹ்வின் உதவியானது உடனடியாக வந்து சேருது. அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 4 விஷயங்களையும் உங்களோட துவாக்களில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்க. அதே போல் துவா செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க.
அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, துவாக்களை உடனடியாக கபலாக்கக்கூடிய 2 ரக்காத் தொழுகையை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த தொழுகை என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிய ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல்னு சொல்லலாம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதையும் பாருங்கள். அதே போல் நம்ம நேற்று போட்டிருந்த வீடியோவில் நிறையா பேர் துவா செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்காகவுமே நான் தினமும் துவா செஞ்சு கொண்டு தான் இருக்கேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருடைய துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். மேலும் நம் அனைவருக்கும் குறைவில்லா உடல் நலத்தை கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.